விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சுக்கு எதிரான பாலியல் புகார் தொடர்பான வழக்கு ஸ்வீடன் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விக்ரம். ஜூலியன் அசாஞ்ச் 2010ஆம் ஆண்டு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட பெயர். யார் இந்த ஜூலியன் அசாஞ்ச்? 1990களில் கம்ப்யூட்டர் ஹேக்கிங் என்ற ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். கம்ப்யூட்டர் ஹேக்கிங்னா இணையதளத்தில் தகவல்களை திருடுவது. இந்த திருட்டு என்பது ஆஸ்திரேலியாவில் இவர் மீது பல வழக்குகள் போடப்பட்டது. இவர் ஃபைன் கட்டி அந்த டைம்லலாம் வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் எங்கே இருந்தார்னே தெரியல. 2006ஆம் ஆண்டு விக்கிலீக்ஸ் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை இவர் ஆரம்பித்தார். இந்த இணையதளம் என்பது ஸ்வீடன் நாட்டிலிருந்து இயங்கி வந்தது. ஸ்வீடன் நாட்டுக்கு ஏன் போய் இவர் ஆரம்பித்தார்? ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். ஏன் போனார்னா, ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்பது ஒரு நபரினுடைய தனிநபரினுடைய அடையாளத்தை அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு கடினமான ஒரு சட்டத்திட்டங்கள். அதனால ஸ்வீடனுக்கு போனார். அங்கே இந்த விக்கிலீக்ஸ்ங்கிற இணையதளம் என்பது செயல்பட்டு வந்தது. இந்த இணையதளத்தின் வாயிலாக அவர் கம்ப்யூட்டர் ஹேக்கிங்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். அடுத்த கட்டம்னா என்னன்னா, அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளினுடைய வெளியுறவு கொள்கை சார்ந்த ரகசிய தகவல்கள் எல்லாம் இவர் அம்பலப்படுத்தினார். இந்த விக்கிலீக்ஸ் அப்படிங்கிற இணையதளத்தில் வெளியிட்டார். இது மிகவும் பரபரப்பாக 2010ஆம் ஆண்டு பேசப்பட்டது. சமூக நீதி காவலர்களும் கருத்துரிமை காவலர்களும் இவர் பக்கம் நின்னாங்க. அமெரிக்கா இவருக்கு எதிராக நின்றது. இவர் மீது பல கிரிமினல் வழக்குகளை போட்டது. அதற்கப்புறமா இந்த கட்டத்தில் தான் ஒரு திடீர் திருப்பமாக ஸ்வீடன் அரசு இவர் மேலே ஒரு வழக்கு போடுது. என்ன வழக்குனா, பாலியல் பலாத்கார வழக்கு. ஆகஸ்ட் 2010ஆம் ஆண்டு ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஸ்வீடன் அரசு இவர் மீது வழக்கு போடுகிறது. அந்த வழக்கின் காரணமாக இவரை கைது செய்யும்படி கைது வாரண்ட்டும் பிறப்பிக்கிறது. அந்த கட்டத்தில் இவர் லண்டனில் இருக்கிறார். லண்டனில் இருப்பதனால சர்வதேச போலீஸுக்கு இந்த தகவலை சொல்லி ஸ்வீடனுக்கு உடனே அவரை நாடு கடத்துங்கள் என்று ஸ்வீடன் அரசு கேட்டுக்கொள்கிறது. இவர் என்ன பண்ணுறாரு? உடனே லண்டன் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுகிறார். லண்டன் நீதிமன்றங்களோட இவர் நடத்திய அந்த நீதி போராட்டம் என்பது தோல்வியை தழுவுகிறது. உடனே அவர் என்ன பண்ணுறாருனா, தனக்கு தஞ்சம் அளிக்கும்படி தென் அமெரிக்க லத்தீன் அமெரிக்க நாடான ஈக்வடாரிடம் கேட்கிறார். ஈக்வடார் என்பது அமெரிக்காவிற்கே சவால் விடுக்கும் அளவிற்கு இவருக்கு தஞ்சம் வழங்குகிறது. அதன்படி லண்டனில் இருக்கக்கூடிய ஈக்வடார் தூதரகத்தில் இவர் தஞ்சம் அடைகிறார். இன்ன வரைக்கும் அவர் ஈக்வடார் தூதரகத்தில் தான் இருக்கார். அவர் ஈக்வடார் தூதரகத்திலிருந்து எப்போ வெளியில் வந்தாலும் அவரை கைது செய்வதற்கு லண்டன் காவல்துறை என்பது துப்பாக்கிகளோடு அந்த எம்பசியை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. இந்த கட்டத்தில் தான் ஸ்வீடனில் இவர் மீது தொடரப்பட்ட அந்த பாலியல் பலாத்கார வழக்கினுடைய விசாரணை இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையின் தீர்ப்பில் இவர் விடுதலை செய்யப்பட்டால் அந்த எம்பசியிலிருந்து இவர் ஃப்ரீயாக வெளியில் வரலாம். இந்த தீர்ப்பை பொறுத்து தான் இவர் வெளியில் வருவாரா இல்லை அந்த எம்பசியிலேயே இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறார் என்பதற்கான விடை தெரிய வரும்.